கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த காலைவெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கடந்த வாரம் முழுவதும் உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று சொல்லி 7 நாட்கள் நாம் தொடர்ந்து தியானித்தோம். எந்தெந்த கிரியைகளை நாம் செய்யும் போது தேவனுக்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பும் போது உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. கொலை உண்ண பண்ணவர்களையும் மரணத்துக்கு உட்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அப்பொழுது உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று தியானித்தோம். உன் நற்கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. விசுவாசத்திற்கு கிரியைக்கு பலன் உண்டு. இந்த ஊழியக்காரர்களுக்கு செய்கிற காரியத்தை நிமித்தம் பலன் உண்டு என்று வாசித்தோம். பலன் உண்டு என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட இந்த 7 நாட்களும் அந்த பலன் எப்படி நமக்கு கிடைக்கும், அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சீக்கிரமாய் வரும்போது அந்த நடுவானத்திலே அந்த ஆண்டவருடைய வருகையை கால சத்தம் துணிக்கும் போது, எரிவா என்ற சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு அந்த நடுவானத்திலே ஆண்டவரை சந்திப்போம். அப்பொழுது அங்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா நடக்கும். அந்த விழாவிலே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோடு கூட இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 வாசிக்கும் போது கூட, பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட கடந்து வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பிரயாசத்தை கர்த்தருக்கு விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அப்பொழுது அவர்களோடு அவருடைய கிரியைகள் மாத்திரம்தான் வரும். நாம் சம்பாதிக்கிற வீடோ, நமக்கு இருக்கிற வாகனங்களோ, நம்முடைய ஆபரணங்களோ, ஏன் நம்முடைய உறவுகள் கூட நம்மோடு கூட வராது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன்தான் உங்களோடு கூட வரும். இதைதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தங்கள் பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அதோடைய பலன் அடைவதற்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி இதைதான் கிரேக்க வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 2 வார்த்தைகள் சொல்வார்கள். ஒன்று கிர்மா, இன்னொன்று பீமா. இந்த கிருமா பீமா என்ற அர்த்தத்துக்கு தமிழிலே நியாய தீர்ப்பு என்ற ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மூல மொழியிலே அவருடைய பொருள் மிக ஆழமானதும் அருமையானதுமாய் காணப்படும். நியாய தீர்ப்பு என்று தமிழிலே ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டாலும், ஆனால் கிரேக்க மூல மொழியிலே விசேஷித்த ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிக ஆழமானதும் அருமையானதுமாய் இருக்கிறது. கிருமா என்ற பதத்துக்கு கர்மா என்று பொல்லாங்கால் நடப்பிக்கிறதற்கு தேவன் வழங்கும் பலன் என்பது அதன் பொருளாகும். பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு வரும் பலன்தான் அந்த கிருமா. நம்ம சொல்வோம் கர்ம பாவம் என்று சொல்வோம் இல்லையா? அப்படிதான் கிருமா என்றால், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கும்போது மற்றவர்களுக்கு செய்கிற பொல்லாங்கான காரியங்கள், பேசுகிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காரியங்களுக்கு நீங்கள் நிச்சயமாகவே ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
பீமா என்பதின் பொருள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு ஏற்ற விதத்திலே அதனுடைய பலன் கொடுக்கப்படும். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன நற்கிரியைகள் செய்கிறீர்களோ அந்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். The judgment of God against wrong doing and for good doing. wrong doing க்கு கிருமா என்ற ஒரு அர்த்தம், for good doings அதுக்கு பீமா என்ற அர்த்தம். இதுதான் ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கலாம், என்னென்ன கிரியைகளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி. நீங்கள் செய்கிற ஒரு டிராக்ஸ் ஊழியம், ஒரு மருத்துவமனையில போய் கடந்து போய் வியாதிஸ்தர்களை சந்தித்து அந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஒரு 2 விசுவாசிகளை சபைக்கு அழைத்து வருகிற ஒரு ஊழியம், உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஜப கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு கிரியை, இதற்கெல்லாம் பலன் உண்டு. ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கிறது, ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவது, ஏதாவது ஒரு உதவி செய்கிறது, இதற்கெல்லாம் தான் நற்கிரியைகள் பீமா என்று சொல்லப்படும். இதற்கு தான் நீங்கள் பரலோகத்திலே நிற்கும் போது ஒரு பெரிய பட்டமளிப்பு விழாவிலே உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன பரிசு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ள குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது, அவர்களே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அந்த பட்டமளிப்பு விழாவிலே உங்களுக்கு உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் எப்படி கொடுப்பார் தெரியுமா? அநேக கிரீடங்களை தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் எல்லாருக்கும் எல்லா கிரீடமும் கிடைத்து விடாது. உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் விதத்திலே தான் கிரீடங்கள் கொடுக்கப்படும். என்ன கிரீடங்கள்? ஏசாயா 62:3 பார்க்கிறோம், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான ஒரு கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ்ய முடியுமாய் இருப்பாய். அலங்காரமான ஒரு கிரீடத்தை கர்த்தர் தருவார். எசேக்கியேல் 16:12 வாசிக்கும் போது, உன் தலையின் மேல் சிங்காரமான ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு அலங்காரமான ஒரு கிரீடம், ஒரு சிங்காரமான ஒரு கிரீடம், தேவனுடைய சிரசின் மேல் இருக்கிற அந்த கிரீடங்களை எடுத்து உன் கிரியைகளுக்கு தக்க பலனை போல் அந்த கிரீடங்களை கர்த்தர் தருவார். தொடர்ந்து நாம் என்னென்ன கிரீடங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வேதத்திலே 6 விதமான கிரீடங்கள் உண்டு. ஒன்று நீதியின் கிரீடம், the crown of righteousness. இன்னொன்று ஜீவ கிரீடம், the crown of life. இன்னொன்று மகிமையின் கிரீடம், the crown of glory. மகிழ்ச்சியின் கிரீடம், the crown of joy. இன்னொன்று இச்சை அடக்கத்தோடு ஓடும்போது அழிவில்லாத ஒரு கிரீடம், the crown which will last forever. இன்னொரு கிரீடம் பரிசுத்தமான ஒரு கிரீடம், the crown of holiness. இந்த 6 நாட்களும் ஒவ்வொரு கிரீடத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். எப்படி அந்த கிரீடத்தை நாம் பெற முடியும்? என்ன செய்தால் அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும்? கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் பார்த்தோம். அந்த கிரியைகளுக்கு தக்க பலனுக்குரிய கிரீடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ கிருமா செய்தால் உனக்கு ஒரு கிரீடமும் கிடைக்காது. பொல்லாங்கை நினைப்பாயானால் உனக்கு கிரீடங்கள் கிடைக்காது. ஆனால் நன்மையை செய்ய கற்றுக்கொள். அந்த நன்மையை செய்யும் போது அநேக கிரீடங்கள். ஆத்தும ஆதாய பணியிலே உன்னை ஒப்புக்கொடு, ஊழியத்திலே ஒப்புக்கொடு. சபை கூடி வரும்போது வந்து கலந்து கொள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பரிசுத்த குலைச்சலாக்காதே, காத்துக்கொள். 12 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம் வைக்கும் போது தேசத்துக்காய் திறப்பிலே வந்து நில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள் கூட்டம் வைக்கும் போது, வாலிபர்கள் கூட்டம் வைக்கும் போது, சிறு பிள்ளைகள் கூட்டம் வைக்கும் போது நீயும் உட்கார்ந்து அந்த கூட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பி. உன் பிள்ளைகளை அனுப்புங்கள், கைப்பிரதி ஊழியங்களை செய்யுங்கள், கிராம ஊழியங்களை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டங்களை நடத்துங்கள். இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்குரிய பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இம்மையிலும் அதற்குரிய கிரியைக்கு பலனை காண்பீர்கள். மறுமையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனியான ஒரு கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உன்னோடு கூட வரும். பரிசுத்தவான்கள் தங்கள் இளைப்பாரி விட்டு ஒளிந்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே வரும்போது அவருடைய கிரியைகள் தான் அவர்களோடு கூட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நீங்கள் மகிமையும் கனத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த 6 விதமான கிரீடங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. God bless you. Praise the Lord. Amen.